ஹாய், வெல்கம் டு ராம்ஸ்கோப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இஸ் டிவிகே ட்ரைங் டு பிகம் another டிஎம்கே இன் தமிழ்நாடு. again ரிப்பீட், இஸ் டிவிகே இஸ் ட்ரைங் டு பிகம் another டிஎம்கே இன் தமிழ்நாடு. ஏன் என்னோட பர்ஸ்பெக்டிவ் இந்த கொஸ்டின் நான் டைட்டிலாக வச்சேன் அப்படின்னாக்கா அதை டீட்டெயிலில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 8 தலித் அமைச்சர்கள், 2 பிராமண அமைச்சர்கள், 4 பெண் அமைச்சர்கள், அப்புறம் 2 முஸ்லீம் அமைச்சர்கள். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கங்க. இது சும்மா 8 தலித் அமைச்சர்கள் அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. இது பின்னாடி நிறைய ரியலைஸ் பிரில்லியண்ட்டான மூவ் இருக்குது. ஓகேங்களா? மை ஒப்பீனியன், தம்பி விஜய் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பக்கான அட்வைசர்ஸை கையில் வச்சுட்டு இருக்காரு. தான் எடுக்கிற டிசிஷன் வந்து சிலது வந்து கேள்வி கேட்கப்படுங்கிற தெரிஞ்சும் பக்காவாக எடுக்கிறாரு அவர். இப்போ நான் இதை சொல்கிறது வந்து தலித் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், பிராமண மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், முஸ்லீம் மினிஸ்டர் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. இவரை போய் தற்கொலை சொன்னதெல்லாம் வந்துட்டு நம்மளை தற்கொலை ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப சீரியஸான மூவ். ரிப்பீட்டட்லி அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடிலிருந்து இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னை சுற்றி தான் அரசியல் வச்சிருக்கிறாரு. அதை வந்து நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்க. ரைட்டு. அதேமாதிரி என்னுடைய ஒப்பீனியன் வந்துட்டு, எப்படி ஐயா நரேந்திர மோடி வந்து 2014 இன்னைய வரைக்கும் ஒரு ஆன்டி காங்கிரஸ் பாலிடிக்ஸ், அதாவது 70 வருஷம் காங்கிரஸ் பண்ணது பிரச்சனைலாம் எடுத்து பேசிட்டு ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு 50-60 வருஷம் திராவிட கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஊழல், லஞ்சம், குடும்ப அரசியல், கொடநாடு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதை கையில் எடுத்து அரசியல் பண்ணாலே இவர் 10 வருஷம் பண்ணுவார். ஐ திங்க் இஸ் ஃபாலோயிங் மோடி ஸ்டைல் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து காங்கிரஸ் எதுவுமே தப்பு பண்ண சொல்ல முடியாது, அதுக்குன்னு எதுவுமே நல்லது பண்ண சொல்ல முடியாது, அதுவும் தப்பு. சுத்தமாக காங்கிரஸ் எதுவுமே பண்ணன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி திராவிட கட்சிகள் எதுவுமே நல்லதே பண்ணலன்னு சொல்கிறது வந்து மாபெரும் தவறு. ஆனால் நிறைய பண்ணிட்டு தவறுகளும் நிறைய இருக்குது. நல்லது கம்மியாக இருக்குது, தவறுகள் அதிகம். பர்டிகுலர்லி இந்த ஊழல், லஞ்சம், அந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த கொயிலேஷன் கவர்மெண்ட், இது ரொம்ப முக்கியமாக பேச நினச்சேன். இந்த கொயிலேஷன் கவர்மெண்ட்டை பற்றி இப்போ ஆஹா ஓஹோ எல்லாரும் பேசுவாங்க. இந்த க்ரௌடில் ஜாயின் ஆகாதீங்க, ப்ளீஸ் வெயிட். என்னோட இது வந்து நான் எந்த நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் ரெண்டுமே சொல்கிறேன். நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்குது. ஆனால் எனக்கு இந்த நேரத்தை தோணுது, எனக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரியும், ஐகே குஜரால், விபி சிங், வாஜ்பாய் கவர்மெண்ட், தேவகவுடா கவர்மெண்ட், இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் மாத்திரம் ஆஹா ஓஹோன்னு பேசுனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சு நிறைய குழப்பங்கள், இந்தியாவோட வேல்யூ ரொம்ப கீழே போன பீரியடு பார்த்தீங்கன்னாக்க அதுதான். ஸோ அது மாதிரி இது ஆகும்னு நான் சொல்ல வரல. வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோடி மெஜாரிட்டியாக இருக்கும்போது தான் காஷ்மீர் மாதிரி இஷ்யூத்தை சால்வ் பண்ணார். 364 ரிவோக் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அந்த மாதிரி விஷயங்களை இப்போ விஜய் செய்ய முடியுமா அப்படின்னாக்கா எனக்கு டவுட்டு தான். எல்லாமே வந்து விசிகேக்கு ஒன்று இருக்கும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஒன்று இருக்கும் முக்கியத்துவம், ஐஎம்எல்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி தைரியமாக முடிவெடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது எப்படி விஜய் ஹேண்டில் பண்ணுறாருங்கிறது விஜயோட ஸ்மார்ட்னஸ் தெரிஞ்சு எனக்கு நம்பிக்கை இருக்கேண்ணா. லேட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க விஜயோட இந்த ஸ்மார்ட் மூவில் நான் ஏன் அந்த டைட்டில் சொன்ன தெரியுமா? விஜய் வந்து திமுகவை அகற்றுகிறோட அப்படின்னு. இந்த தலித் ஓட்டு பேங்க் இருக்குது தெரியுமா? ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? ஸ்லோவாக இவர் கபலீகரம் பண்ணிடுவாரா? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 8 மினிஸ்டர்ஸு, எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. 1 இயருக்கு அப்புறம் தலித்துக்கு அப்புறம் 1 இயர் ஆல்மோஸ்ட் சேம். சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்க 2 பேர் தான், கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். ஸோ பெரிய ஓட் பேங்க் இருக்குது. இது வரைக்கும் பெரிய அங்கீகாரம் கொடுக்காம வச்சுருந்தது திமுக. அப்புறம் வந்து ஐயுஎம்எல் கொடுத்ததுனால முஸ்லீமோட ஓட் பேங்க்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பிராமின் ஓட் பேங்க்கு, அது 2%, 3%, 4%, வாட் எவர் இட் மேபி. ஏன்னாக்க ரங்கராஜ் பாண்டே அப்படியே புகழ்ந்து பாராட்டுறாரு, அப்புறம் எஸ்வி சேகர் அப்படியே குதிச்சு பாராட்டுறாரு. ஓகேங்களா? திராவிட கட்சிகள் 2மே வந்து பிராமணர்கள் நசுக்கிருச்சு அப்படின்னாரு. யார்? எஸ்வி சேகர். போன வாரம் வரைக்கும் திமுக தானே முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் இதெல்லாம் தெரியலையே. என்ன காமெடியோ! இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருங்க, விஜய் மேலே போய்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து பிஜேபிக்கு சிக்கல் தான்.
இந்த 2% 3% ஓட்டு வந்து பிஜேபிக்கு இருந்துச்சு. இப்போ அதுவும் வந்து இவர் கொண்டு போயிடுவார் போல் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த பிராமணர்கள் அமைச்சராக்குனது, தலித் 8 மினிஸ்டர் ஆக்குனது, முஸ்லீமுக்கு 2 மினிஸ்டர் கொடுத்தது. ஆக எல்லாத்தையும் இப்போ எல்லாரோட ஓட் பேங்கையும் இவர் எடுத்துக்கிறாரு. அப்போ இவர் மிகப்பெரிய சக்தியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் இந்த விசிகேவும் பிஎம் இப்போ ஆல்ரெடி பிஎம்கே நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப விஜய்க்கு நெருக்கமாக இருக்குது. அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நல்ல நல்ல திட்டங்களை அட்வைஸ் பண்ணுறாரு. விஜய் நல்ல விஷயங்களை பாராட்டுறாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எனக்கு கரெக்டாக, அதாவது அண்ணன் திருமாவளவனும் ஐயா ராமதாஸும் வந்து இருக்கரை கோப்பி ஒரு மேடையில் வந்து கை தூக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா இணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அது அப்படியே நீர்த்து போச்சு. ஒருவேளை இந்த திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தால் தான் நம்ம கூட போட்டு நினச்சாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஜய் ஸ்டெப் எடுத்து, ஓகேங்களா, ஏன்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் க்ளோஸாக இருக்கிறாரு, விசிகே உள்ளே இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னைக்கு இல்லாட்டாலும் அனதர் 1 or 2 இயர்ஸில் 2 பேரும் இணைச்சி, ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன தீவிரவாதிகள் என்ன ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிட்டது. தலித்துக்கும் வன்னியர்களுக்கும் ஆகாது. இதெல்லாம் வந்துட்டு எனிதிங் இஸ் பாசிபிள். அதாவது பேச்சுவார்த்தை மூலியமாக எனிதிங் இஸ் பாசிபிள். கரெக்டான லீடர் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நல்லது பண்ண நினைக்குமே தவிர பிரித்து வச்சு சூழ்ச்சி பண்ணி ஒரு அரசியல் ஓட்டுவாங்க நினைக்காத பட்சத்தில் இமேஜின் பிஎம்கே, விசிகே, பிராமணர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, அஃப்கோர்ஸ் கிறிஸ்தவர்கள் ஓட்டு, தலித் ஓட்டு, அன்பீட்டபிள் ஒரு மெகா ஃபோர்ஸ் ஆயிடுவாரு. ஈவன் நரேந்திர மோடி நினைச்சாலுமே இட்ஸ் வெரி டஃப் ஹியர் இன் தமிழ்நாடு. இது என்னுடைய இது. அதே மாதிரி அதாவது ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டாக ஸ்லோவாக அந்த திமுகவுடைய முகத்தை எடுத்துட்டு டிவிகே வருது. அதாவது விஜய் வந்து திமுகவுடைய அந்த செக்குலர் ஃப்ரண்ட்டுங்கிற இமேஜை உடைச்சி தான் அதை கையில் எடுக்கிறாரு. டிவிக்கு அது முயற்சி பண்ணிட்டு தெளிவாக தெரியுது. சிம்பிளாக ஒரு கால்குலேட் சொல்கிறேன் பாருங்களேன். டிஎம்கே, விசிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இதுதான் அலையன்ஸு. அப்படியே டிஎம்கே எடுத்துருங்க. டிவிகே, விசிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல் நீங்கள் நல்லா பாருங்கள். வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறேன்னாங்க. இப்போ எல்லாம் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கூட்டணி ஷிஃப்ட் தான். கூட்டணி மாறியாச்சு. மினிஸ்டருக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம விசிகாவும் ஐயுஎம்எல்லும் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் டிவிகேக்கு வந்து ஆட்சி அமைக்காக வெளியில் சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓவர், கம்யூனிஸ்ட்டை தவிர. ஓகேங்களா. அடுத்தது இப்படியே டிவிக்கு கண்டினியூ ஆச்சு வச்சுக்கோங்க. டிவிக்கு கூட்டணி கண்டினியூ ஆச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க பெரிய ஒரு நேஷனல் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகிடுவாங்க. இது இந்த நேஷனல் பார்ட்டியை எமர்ஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நிறைய முட்டுக்கட்டைகள், தடைகள் இருந்தது. அவ்வளோத்தையும் தம்பி விஜய் வந்து ரொம்ப சாதுரியமாக, சாணக்கியத்தனமாக, பிரில்லியண்ட்டாக மூவ் பண்ணி எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்துக்கிட்டாரு. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து திமுக கூட தான் இருப்போம், எந்த காரணத்தை கொண்டு வரமாட்டோம்னாங்க. வந்தாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்க, எங்கள்ட்ட 2 எம்எல்ஏ இருக்கு, 1 மினிஸ்டரே கொடுத்துருக்குறீங்க, 2 கொடுக்கலாமேன்றாங்க. எந்த அளவுக்கு போயிட்டாங்க பாருங்க. ஸோ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. டிஎம்கேக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த மதகுருமார்கள், அதாவது முஸ்லீம் மதகுருமார்கள், அப்புறம் சர்ச்சிலோட ஃபாதர்ஸு, முக்கியமானவங்க திமுகவை சீட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஹேப்பன். இது வந்து இப்போவே புரிஞ்சிருக்கும் திமுக தலைவருக்கு. இது நடக்காமல் இவ்வளோ தூரம் வாய்ப்பே கிடையாது. திமுக, என்னுடைய தாழ்மையான கருத்து, இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க நேஷனல் பார்ட்டியாக மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவை ஒரு வேலை பண்ணியிருக்கு பாருங்க டிவிக்கு. தம்பி விஜய் வந்து இனிமேல் தயவு செஞ்சு நீங்கள் எதிர் அணியில் இருக்கிறவங்க தற்கொலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம தான் தற்கொலை. அது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் நான். அந்த ரிபல் டீமை, சிவி சண்முகம் டீமை நைஸாக பார்க்குற மாதிரி பார்த்து ஏதோ மினிஸ்டர் கொடுக்க போகிறாங்கங்கிற ஒரு 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 ரூமர் அப்படியே கிளப்பி விட்டு, மீடியா எல்லாம் பரப்பி விட்டு, அவங்களும் அப்படியே தொங்க போட்டு காத்திருந்து லாஸ்ட் மினிட்ல அப்படியே கவுத்தி விட்டார் பாருங்க. இப்போ அந்த குரூப்பு அங்கே எடப்பாடிக்கிட்டையும் போக முடியாது, போவாங்க
ஆனால் பேச்சுவார்த்தை பண்ணி தான் சரியாகணும். இப்போ உடச்சி விட்டாரா கிளவரா, அதிமுக காலி பண்ணிட்டாரா, 2 டீம் ஆக்கிட்டாரா, திமுக ஆல்ரெடி ரொம்பவே பிரச்சனையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்க ஏடிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்குது. திமுக வந்து த்ரெட்டன் பயமுறுத்தப்பட்டிருக்கு. ஒரு 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 பயக்கிற கூட நிலைமையில தான் திமுக இருக்கு. போத் நேஷனல் ஸ்டேட் அண்ட் நேஷனல் திமுக நிலைமை வந்து இப்போ ஸ்டேட்லேயும் நேஷனல் லெவல்லையும் ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கு. இதனுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன். அதே மாதிரி டிவிகே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டியாக எலிவேட் ஆகுது, போத் ஸ்டேட் அண்ட் நேஷனல். ஓகேங்களா? இதில் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்த திமுக சொம்புகள் இருக்காங்களா, அடிமைகள் இன்னமும் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. என்னன்னாக்க அதிமுக ரெபல் குரூப் இருக்குல்ல, டிவி சண்முகம் கேம், அந்த கேங்கு மினிஸ்டருக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கு பயந்து தான் வந்து இப்படி பயந்து விசிகாவும் ஐஎம்எல்லும் வந்து மினிஸ்டருக்குள்ள போயிட்டாங்க. எப்பா முட்டு கொடுக்கறது ஒரு லெவல் இல்லையா? இதெல்லாம் வந்து தெளிவாக அவங்கவுங்க கிடைக்கிற வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்திட்டாங்க. மறந்துடுங்க, இனிமேலாம் விசிக எல்லாம் போயாச்சு. இனிமேல் திமுக வந்து தே ஹேவ் டு ஃபார்ம் அ டிஃபரெண்ட் அலையன்ஸ். இது வந்து பிஜேபி நினைச்சது திமுகவை வந்து வீக்கன் பண்ணணும் அப்படின்னு, இந்த கூட்டணி உடைக்கணும்னு. அதை விஜய் ரொம்ப கிளவராக பண்ணிட்டாரு. வேணா ஒன்று சொல்லிக்கலாம் திமுக சொம்புகள் என்ன சொல்லுங்க அப்படின்னாக்க, நாங்கள் அன்றே கூறினோம் டிவிகே வந்து பிஜேபியின் பி டீம். பார்த்தீங்களா, பிஜேபி என்ன நினைச்சதோ திமுகவை வீக்கன் பண்ணணும், திமுக கூட்டணியை உடைக்கணும், அது மூலியமாக திமுக அழிக்கணும்னு அதை வந்து விஜய் பண்ணிட்டாரு, அதை அமித்ஷா மூலியமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம திருத்தி சொல்லிக்கலாம். அவர் விஜய் வந்து கிளீனாக இருக்கிறார், அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேவும் காலி பண்ணிட்டாரு, டிஎம்கே வீக்கன் பண்ணி ஒரு ஸ்டேட் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அந்த பொசிஷன் அவர் எடுத்துக்கிட்டாரு. சிந்திங்க. உங்கள் கமெண்ட்டெல்லாம் பாக்ஸில் போடுங்க. பாய்.